சாம்பல் புதன் கிறிஸ்தவர்களின் 40 நாட்கள் தவக்காலத்தினுடைய தொடக்க நாள் தான் சாம்பல் புதன். 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் இந்த தவக்காலம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆரம்பிச்சிருக்கு. ஆனா போப் கிரெகோரி இதை புதன்கிழமைக்கு மாற்றிருக்காரு. முதல்ல இந்த தவக்காலம் 37 நாட்களாக தான் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு. அதுக்கு அப்புறமா 7ஆம் நூற்றாண்டுல தான் தவக்காலம் 40 நாட்களாக மாற்றப்பட்டிருக்கு. ஏசு கிறிஸ்து பாலைவனத்துல 40 பகலும் 40 இரவும் நோன்பு இருந்ததை நினைவுறுத்தக்கூடிய வகையில தான் இந்த தவக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த சாம்பல் புதன் எல்லா தேவாலயங்களிலும் திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியின் போது குருவானவர் மக்களுடைய நெற்றியில சாம்பலை வைத்து சிலுவை அடையாளம் வரைந்து மண்ணாய் இருக்கின்றாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் அப்படிங்கிற இறை வார்த்தையை உச்சரிப்பாரு. இந்த சாம்பல் எதிலிருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னா, கடந்த வருடம் குருத்தோலை ஞாயிறு பயன்படுத்தப்பட்ட குருத்தோலைகள் எல்லாத்தையுமே சேகரித்து அதை எரித்து அதிலிருந்து தான் இது பெறப்படுது. குறிப்பா இந்த சாம்பல் புதனன்று எல்லா கிறிஸ்தவர்களும் உண்ணா நோன்பு கடைபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 40 நாட்கள் தவ காலத்துல ஜபம், தவம், தானம் இந்த 3 விஷயங்களை எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க. குறிப்பா இந்த 40 நாட்கள் தவக்காலத்துல நம்ம எல்லாருமே இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளையும் நமக்காக சிந்திய ரத்தத்தையும் நினைவு கூறணும். அது மட்டும் இல்லாம இந்த தவக்காலம் அப்படிங்கிறது ஒரு மன மாற்றத்திற்கான காலம். நம்ம செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரமாக கடவுள்கிட்ட இடைவிடாது ஜெபிப்பதற்கான ஒரு காலம். சாம்பல் புதன் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.